அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. உலக சகோதரத்துவம் நிறைந்த அன்புள்ள சுத்த சன்மார்க்க நேயர்களுக்கும் அறிஞர் பெருமக்களுக்கும் தாய்மார்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை இந்த நல்ல மாலை பொழுதிலே, இன்றைக்கு வியாழக்கிழமை 27/3/2025. ஏற்கனவே இந்த சுத்த சன்மார்க்க சேனல் தொடங்கப்பட்டு ஒரு வருடம் 2 வருடம் ஆகிறது. அதில் தொடர்ந்து சொற்பொழிவாற்றி கொண்டு வந்தது தடைபட்டு போனது. ஆகையினாலே மீண்டும் இந்த சுத்த சன்மார்க்க சேனலை இன்றிலிருந்து இயக்கத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று ஒரு முயற்சி செய்து அடியேன் இந்த பணியினை துவங்கியிருக்கிறேன். சன்மார்க்க சான்றோர்கள் தொடர்ச்சியாக திருவருட்பாவை நிறைய படித்திருக்கிறார்கள். உரைநடை பகுதியை மட்டும் அது விலக்கி வைக்கப்பட்டது போல அதை பற்றி சன்மார்க்கர்களே முழுமையான உரைநடை பகுதியை யாரும் படிப்பதில்லை, அதை சிந்திப்பதில்லை என்ற நிலை இருந்து வருகின்ற காரணத்தினாலே என் மனதினுள் ஒரு எண்ணம் உதித்தது. உரைநடை பகுதி என்று சொல்லக்கூடிய சுத்த சன்மார்க்கத்துக்கு உரிய விளக்கங்களையும் முக்கியமான செய்திகளையும் வள்ளல் பெருமான் அதிலே கொடுத்திருக்கிறார்கள். அதிலே நிறைய செய்திகள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கின்ற காரணத்தினாலே இந்த உரைநடை பகுதியை எல்லோரும் படிக்க தவறிவிட்டார்கள். அல்லது சிலர் படித்துவிட்டு அதை உடனே அதோடு விட்டு விடுகிறார்கள். இந்த உரைநடை பகுதியை தொடர்ந்து நாம் படித்து வந்தால் சுத்த சன்மார்க்கம் என்ன என்பதை பற்றிய வள்ளல் பெருமானுடைய ஒரு விளக்க குறிப்புகளை தெள்ள தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இன்றைக்கு சுத்த சன்மார்க்க பயிர் வள்ளல் பெருமானால் ஆன்ற சன்மார்க்கம் அணிபெற எனைத்தான் ஈன்ற நற்றமுதே தெள்ளமுதளித்த தாயே என்று பாடிய அந்த அகவல் வரிகளுக்கு ஒற்ப இன்று ஆன்ற சன்மார்க்கம் அகில உலகமெங்கும் சங்கங்கள் இருந்த போதிலும், அது சிறப்பாக செயல்பட்டு வந்த போதிலும், அது மதங்கலந்த சன்மார்க்க சங்கங்களாகவே இயங்கி வருகிறது. அதை கொஞ்சம் தடுத்து நிறுத்துவதற்கு இந்த சுத்த சன்மார்க்க சேனலை உபயோகப்படுத்தி முடிந்த அளவுக்கு வள்ளல் பெருமான் எதையெல்லாம் நாம் செய்ய சொன்னார்களோ அதை செய்வதும், வள்ளல் பெருமான் சொல்லாத மத கலப்புகளை கொண்ட சுத்த சன்மார்க்கத்தை நடத்த முடியாது. ஆகையினாலே சங்கங்கள் வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாரோ அதன்படி நடந்து வருகின்ற தர்மசாலையிலே அதை முன்னோடியாக வைத்து கொண்டு தர்மசாலையிலே எப்படி வழிபாடு செய்கிறார்கள், எப்படி அன்னம்பாலிப்பு நடத்துகின்றார்கள், அன்னம்பாலிப்பு நடத்துவதற்கு முன்பாக அங்கே படையல் போட்டு அங்கே ஞான சங்காதன பீடம் பக்கத்திலே உள்ள அந்த வள்ளல் பெருமான் கைப்பட எழுதிய அந்த கைப்பிரதி பக்கத்தில் யாரும் படையல்கள் போட்டு அதை வழங்கிவிட்டு பிறகு சாப்பிட சொல்லுவதில்லை. இது அநேக அன்பர்களுக்கு தெரியும். அதே போல நமக்கு முன்னோடி தர்மசாலையிலிருந்து தொடங்க வேண்டும். ஏனென்றால் தர்மசாலையைத்தான் வள்ளல் பெருமான் அத்தார் அழிபசி ஆற்றலுக்கு இடமாக அதை கொண்டிருந்தார்கள். இன்றைக்கும் அப்படித்தான். அது தொடங்கிய நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் சாதி சமய மத வேறுபாடுகளில் இல்லாதபடிக்கு ஆண் பெண் அனைவருமே அமர்ந்து பசிக்கு சாப்பிடலாம். புலால் உண்கின்ற மக்களாக இருந்தால் கூட பசிக்கு அங்கே சாப்பிடலாம் என்ற ஒரு சட்டத்திட்டத்தை வைத்து அன்றைக்கிருந்து இன்றைக்கு வரைக்கும் தவறாது நடந்து வருகிறது. இந்த புலால் உண்போரையும் விலக்காதபடிக்கு அவர்கள் புறவினத்தார் என்றாலும் பசி எல்லோருக்கும் பொதுவானது. ஆகவே அவர்களின் பசியை போக்குவதற்கு தடை செய்யக்கூடாது என்று அந்த புறவினத்தாரையும் இணைத்துத்தான் வள்ளல் பெருமான் பசியாற்றுவித்தார்கள். ஆனால் சத்திய ஞான சபைக்கு வரும்போதுதான் அந்த கட்டுப்பாடு. புறவினத்தார் எல்லாம் அகவினத்தார் ஆகின்ற காலங்கள் வரைக்கும் அவர்கள் இந்த ஞான சபைக்குள்ளே நுழையக்கூடாது, வெளியே இருந்து ஜோதி தரிசனம் செய்யலாம் என்று சொல்லி வள்ளல் பெருமான் ஒரு கட்டளையை நியமித்திருக்கிறார்கள். ஆகையினாலே இந்த உரைநடை விளக்க குறிப்புகளில் ஒவ்வொன்றிலிருந்தும் தொடர்ந்து நாம் அதை படுத்தி கொண்டு நாம் வந்தால்
நமக்கு 6ஆம் திருமுறை பாடலுக்குரிய அனைத்து செய்திகளையும் இந்த உரைநடை பகுதியிலிருந்து விளங்காத விளக்கங்களை எல்லாம் வள்ளலார் விளக்கி கொண்டு வருகிறார்கள். இந்த உரைநடை பகுதி விளக்க குறிப்புகள் நிறைய இருக்கிறது. இந்த உரைநடை பகுதி நூல்கள் 2 இருக்கிறது. ஒன்று மணிமுறை கண்ட வாசகம், அது சென்னை சாஸ்திர சங்கத்தார்கள் எழுதும்படி வேண்ட பெருமானார் சென்னையிலே உறைந்த அந்த காலத்திலே மனுச்சோழர் முறை செய்த வரலாற்று நூலாக மனுச்சோழர் எவ்விதமாக மனு நீதியை முறை செய்தார், ஒழுங்குபடுத்தினார் அல்லது கடைபிடித்தார் என்ற வரலாற்றை மனுச்சோழர் முறை செய்த வரலாற்றாக கூறுவதாக அமைந்த அந்த பெரிய புராணத்திலே உள்ள மனுநீதி கண்ட புராணத்தை முதல் நூலாக கொண்டு இந்த நூலை எழுதி அருளினார்கள். மேற்படி சங்கத்தாரால் இந்த நூலானது 1854 ஆனந்த வருடம் ஜூன் மாதத்திலே அச்சிடப்பட்டு உலக மக்களுக்கு விநியோகப்பட்டது. இதிலே அடுத்தது ஜீவகாருண்ய ஒழுக்கம். இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு என்றும் அத்தார் அழிபுசி தீர்த்தல் புலால் மறுத்தல் இவ்விரண்டையுமே வற்புறுத்தி இந்நூலை வள்ளல் பெருமான் அருளினார்கள். அது 23/5/1867 ஆண்டு பிரபவ வருஷம் வைகாசி மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று வடலூரிலே நிகழ்ந்த தர்மசாலை தொடக்க விழாவிலே இந்த நூல் எழுதப் பெற்றிருந்த கைப்பிரதியை உரைநடை பகுதியை இந்த நூல் படித்து அங்கிருந்த மக்களுக்கு விளக்கம் சொல்லப்பட்டது. பெருமனார் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை மிக விரிவாக 7 பிரிவிலே எழுதியிருப்பதாக சொல்லுகிறார்கள். நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். மற்ற பிரதிகள் நமக்கு கிடைக்கவில்லை. அத்தோடு வியாக்கியானங்கள் 6, ஒளிவில் ஒழுக்க பாயிர விருத்தி முதலிய வியாக்கியானங்களும் 6 எழுதியிருக்கிறார்கள். இப்படி வள்ளல் பெருமானால் உலக மக்களுக்கு திருமுறை 6 என்று சொல்வதைப் போல திருவருட்பாவிலே திருமுறைகள் 6 பகுதிகளாக தொகுக்கப்பட்டு 6 திருமுறைகளாக வகுக்கப்பட்டது. முதல் 5 திருமுறைகளும் பக்தி மார்க்கத்தை விசேஷமாக எடுத்துக்கொண்டு மக்களுக்கு நல்ல ஒழுக்கம், பக்தி முதலிலே கற்றுக் கொடுப்பதற்கு பக்தி மார்க்கத்திலே நுழைந்து ஆயிரக்கணக்கான பாடலை எழுதினார்கள். அதையும் தாண்டி அதையெல்லாம் கற்றுணர்ந்து சுத்த சன்மார்க்கத்தின் கொள்கை என்னதென்று புரிந்து கொள்வதற்கும் புரிந்து கொண்டவர்கள் கடைபிடிப்பதற்குமாக இந்த உரைநடை நூலை வள்ளல் பெருமான் ஜீவகாருண்ய ஒழுக்கத்திலிருந்து தொடர்ந்து எழுதி கொண்டு வருகிறார்கள். ஆகையினாலே இன்றைக்கு நாம் ஆரம்பிக்கிறோம். நாளை முதல் கொண்டு தொடர்ந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த சுத்த சன்மார்க்க இந்த விழிப்புணர்வு சேனலானது வேலூரிலிருந்து தொடங்கப்படுகிறது. அடியேன் காமாட்சி என்பது என்னுடைய பெயர். அநேகமாக சன்மார்க்க அன்பர்களுக்கு அநேகம் பேருக்கு தெரிந்திருக்கலாம். சுத்த சன்மார்க்க கொள்கை மிக உயர்ந்ததென்று வாழ்நாள் போராம் கருதி அதையே நாம் கடைபிடித்து வருவதும் அனைவருக்கும் தெரியும். சுத்த சன்மார்க்கம் என்று மலர்ச்சியின்றி தளர்ச்சியுற்று இளம்பிள்ளை வாதம் போல வாடி கிடக்கிறது என்றால் அதற்கு மத மார்க்கங்கள் நாளொரு மேனையும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து சுத்த சன்மார்க்கத்தை சுற்றி இக்கலைகளைப் போல நிறைந்து இருக்கிறது. அவர்கள் அத்தனை கலைகளையும் வெளியேற்றுவதற்கு களை கொத்து கொண்டு நெல் பயிரை பாதுகாக்க களைகளை வெட்டி எறிவதைப் போல இந்த சுத்த சன்மார்க்க பயிர் வளர மதம் என்று சொல்லக்கூடிய மாபெரும் பேயை அதை விரட்டி அடிக்க வேண்டும், அதை வெட்டி எறிய வேண்டும். சுத்த சன்மார்க்கம் வளர வேண்டுமானால் மூட நம்பிக்கைகளையே முதலீடாக கொண்டு வளர்ந்து வருகிற நாளும் நீரூற்றி வளர்க்கப்படுகின்ற இந்த மத மார்க்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சுத்த சன்மார்க்கிகள் அகற்றி மனதை விட்டு வெளியே விரட்டுவதற்கு இந்த சுத்த சன்மார்க்க சேனல் தன்னால் இயன்ற பாடுகளை அது பரப்பிக் கொண்டு இருக்கும் என்பதை கூறி நாளையிலிருந்து தொடர்ந்து இந்த சுத்த சன்மார்க்க சேனல் மூலம் உங்களுக்கு நல்ல செய்திகளை, வரலாற்று செய்திகளை,
இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம் திருவள்ளுவர் உரைநடை பகுதியில் உள்ள வள்ளல் பெருமான் சொன்ன அநேக சங்கதிகளை வள்ளலார் சொன்னதை சொல்கிறேன் என்ற தலைப்பில் உள்ளதை சொல்கிறேன், உரைநடை பகுதியிலே உள்ளதை சொல்கிறேன், வள்ளலார் சொன்னதை சொல்கிறேன். இப்படி 3 செய்திகள் இதிலே உள்ளது. வள்ளலார் அத்தனையும் சொன்னது. இதற்கு சாட்சி உரைநடை பகுதியிலே உள்ளது. அது அத்தனையும் உண்மையானது. ஆகவே வள்ளலார் சொன்னதை சொல்கிறேன் என்ற பொது தலைப்பின் கீழாக இந்த உரைநடை பகுதி முழுவதும் நாளைக்கு இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு தலைப்பாக எடுத்து பேசப்படும் என்று சொல்லி அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லி இன்றைய இந்த தொடக்க நிறைவு விழாவை இத்துடன் நான் நிறைவு செய்கிறேன். நாளைக்கு நாம் சந்திப்போம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. வணக்கம், வந்தனம், நிறைவு.